ஒரு சாதாரண ஆளு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைலு, என்ன மாதிரியான டயட்டு, எப்படி தூங்கணும்னு சுலைமானிக் ப்ராஃபட்டிக் மெடிசின்ல எதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க சார்? நல்ல கேள்வி. சாதாரண ஆளு ஹெல்தியா இருக்கணும். எல்லாரும் சொல்ற மாரி காலையில எந்திரிச்சு எக்ஸர்சைஸ் பண்ணுங்க. சரியான விகிதத்துல உணவ பிரிச்சு சாப்பிடுங்க. இப்படி நான் சொல்ல போறதில்ல. தெளிவா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஹெல்தி பெர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்ணு, காது, இதயம் இந்த 3யும் பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, உங்களை சோதிப்பதற்காக பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் ஆக்கினோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். அதே மாதிரி பலத்துல சொல்லும் பொழுது 2 கண்களையும் ஒரு நாவையும் ஆக்கவில்லையா அப்படின்றான் அல்லாஹ். சூரா முஃமினூன்ல சொல்லும் பொழுது சொர்க்கத்துக்கு சொந்தக்காரவங்க யாரு அப்படின்னா வீணான பேச்சை குறைப்பாங்கன்னு சொல்றோம். ஸோ அப்போ ஹெல்தியா வாழணும் அப்படின்னா அனாவசியமான பேச்சுக்களை தவிர்க்கணும். அனாவசியமான பேச்சுக்கள்னா தேவையில்லாத விஷயங்களை கண்ணில் வாங்கி, தேவையில்லாத விஷயங்களை காதுகளில் வாங்கி வெளிப்படக்கூடிய அனாவசிய வார்த்தைகளை குறைக்கணும். எப்படி சார் குறைக்கலாம் அப்படின்னா, தஜ்வீதோட குரானை ஓதுங்கன்னு சொல்றது குரானுடைய வார்த்தையை மட்டும் உச்சரிக்கிறதுக்கு இல்லை. என்னுடைய நாக்கிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை என் காதுல போய் விழுந்து என்னுடைய கல்வை அன்றாடம் இயக்கிட்டு இருக்கு. அதுல என் பக்கத்துல என் மனைவி திட்டுறது, என் பிள்ளைகள் என்னைய பத்தி தேவையில்லாம அவதூறு பேசுறது, என்னுடைய ரிலேஷன்ஸ் என்னுடைய உறவினர்கள் என்னோட பேசுறது, அவதூறு பேசுறது, குறை சொல்றது, எதிர்த்த வீட்டுக்காரன் சொல்ற குறை, இதெல்லாம் காதுல வாங்கி வாங்கி என் கல்புக்குள்ள உள்ள போட்டு புகைச்சலை கொடுத்து என் கண்ணுல பார்க்கறதெல்லாம் நிம்மதி இல்லாம நான் கொடுத்தேன்னா என்னோட மொத்த உடம்புடைய செயல்களும் சின்ன பின்னமாயிடும். அப்போ அதை முறைப்படுத்தணும்னா என்னோட பார்க்குற இடங்கள்ல அதிகமாக குரானுடைய எழுத்துக்களை நான் பார்க்கணும், அதிகமாக குரானுடைய வார்த்தைகளை உச்சரிக்கணும், அதிகமாக அல்லாஹ்வுடைய பேரையும் அல்லாஹ்வுடைய படைப்போட தன்மையும் அல்லாஹ்வுடைய ஆற்றலையும் என்னாவால் நான் சொல்லி அதை என் காதால் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்தேன்னா அல்ஹம்துலில்லாஹ் குகைவாசிகளை 300 வருஷம் காதை பொத்தி இறைவன் பாதுகாத்தான் இல்லையா, அந்த மாதிரி நம்மளையும் பாதுகாப்பான், நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பான்.